கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் போயிடுச்சுப்பா. யாரா மேட்டுப்பாளையம்? சரிப்பா, ஒரு ரவுண்டு பத்தி பத்த வைப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்தல, ஆமாப்பா, எப்படியாவது ஒரு போராட்டத்தில் ஜெயிச்சு நல்லபடியாக மகனையும் திருத்தி கொடுத்து அதே மாதிரி நம்மளும் அதே இடத்துல போய் நமக்கு வேலையை செய்யணும், குடும்பத்தில் தகராறு இல்லாமல் கடைசி நேரத்தில் போய் அங்கே போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ எதுக்கு வந்திருக்க? அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ நான் போய் காலையில் வந்துருக்கா போடு. உன்னோட எதிர்பார்ப்பு போலயே நான் கருப்பசாமி ஆடி மாதம் எனக்கு பால் கூட எடுத்து முடிஞ்சு ஆவணி மாதம் அங்கேருந்து ஒரு துப்பு செய்தியும் தூதாடும் வரும். அது ஒரு மட்டம் பார்ப்போம். இல்லைன்னா தை பொங்கல் முடியறதுக்குள்ளே நான் கருப்பசாமி வந்து அப்படி ஒருத்தியை வந்து நாடு கடத்தினா மட்டும்தான். நீ எடுக்க வேணாங்க வா. அப்படி ஒருத்தி நாடு கடத்தணுமா அப்படின்னா இடத்த மாற்றணும். உன்னோட கேள்வி அதுதானே? அதனால தான் இப்போ எடுத்ததையுமே அங்கே போயிடுச்சு. அதனால் அவளை ஊருக்கு அங்கே வெளியில் கொஞ்சம் வேலையை மாற்றி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். மாற்றி போட்டால் தான் நம்ம உள்ளே போக முடியும். அதனால் அதே போல் நான் கருப்பசாமி மாற்றியும் கொடுத்துறேன், உனக்கு வேலையும் உனக்கு அதே இடத்துல அமைச்சு கொடுத்து நீ நினச்ச மாதிரி லட்சியத்தில் ஜெயிக்கவும் வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருப்பேன். உன்னோட எண்ணம் என்னவோ அதே போல் உன்னோட கோரிக்கை என்னவோ அதை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன். கொடியே வரம்போ எப்படிப்பா? இல்லைப்பா, வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அதுக்கு தான் வியாழக்கிழமை. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி யாருப்பா? ஊட்டி உன்னுடைய குடும்பத்தை போய் ஓடி போய் சுற்றி பார்த்ததுல அவன் மருமக சண்டை போடுறதுல அவன் வருவாளானே பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு ஒரு குழப்பம். அப்படி தானே? அதனால் என் திருவிழா வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். சரியா? நியாயமாக போய் 4 பேர் போய் நானும் இன்னும் 2 பேரும் போய் வழக்காடி பேச்சுவார்த்தையை நடத்தி இப்போ இருக்கிறது சரியில்லை அப்படின்னு உன் மகனையும் கோபத்தை பகுதியை குறைச்சிருக்கேன், இன்னும் பகுதி குறையணும். அதுக்குள்ளே இவனே கூப்பிட்டும் பேசணும், அதே மாதிரி அவளும் வரணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என் திருவிழா வரைக்கும். இது வரைக்கும் அன்பா. அதுக்கப்புறம் கருப்பசாமியை சவுக்கு எடுத்துன்னா நீ கேட்டதை போல் 2 பேரும் யார் சொல் பேச்சு கேட்கலினாலும் உனக்கு மாற்றி அமைச்சு ஒரு மருமகளை கொண்டாந்து உன்னோட இருப்பிடம் சேர்த்தி நல்லபடியாக சேர்ந்து வாழ்ந்தா போதும்ல. அவ்வளோதானே? போய் காலைல விட்டு ஓடும். அதனால் அவன் கூட பிறந்தவன் பேசினாலும் சரி, யார் வம்பு கிளத்தாலும் சரி. வம்பு கிளத்தானா இல்லையா? அதனால் யார் வம்பு கிளத்தாலும் நீ வந்து வாயை விட்டு எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது. யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உன் மகக்கிட்ட பேசினாலும் வம்பிழுக்க வேணாம், யாருக்கிட்ட பேசினாலும் எனக்கு தெரியாது, வாழ விருப்பம்னா போகட்டும், இல்லாட்டி அவி விருப்பம்னு விட்டு சொல்லு. நான் அதுக்குள்ளே மாற்று ஏற்பாடு பண்ணி நான் கொண்டாந்து சேர்த்திறேன். இப்போ வாழ போகிறவ அவ அப்படிங்கிறதுனால வம்பு பெருசு சொல்லக்கூடாது. சரியா? ஆவாதுன்னா ஏதாவது ஒரு முடிவு பண்ணிடலாம். அதனால் அந்த தடத்துக்கு குத்தகைக்கு நம்மளே தேடி வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்து அந்த தடத்துக்கு வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு வர வேண்டியது எல்லாம் மாற்றி அமைச்சு தந்துடுறேன். ஆனால் வந்து ஆடி திருவிழா முடிய வரைக்கும் தண்ணிக்குள்ளே போட்ட கல் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாமே படிப்படியாக மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். நீ போட்டிருக்கிற வெள்ளாமையில் விளைச்சல் நல்லபடியாக அமைச்சு நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. அப்படின்னு தான் போதும்ல. இது ஒன்று மகனுக்கு, ஒன்று நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு, அது ஒன்று நிலவாசப்படியில் கட்டிடு, ஒன்று நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. கூடயே வரம்பப்பா. அரேஞ்சு மேரேஜுக்கெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தேன், ஆனால் அது வந்து சரி வரல. அதே பிள்ளைய நம்ம கட்டுனா நம்மளுக்கு சரி வருமா அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான். அப்படித்தாப்பா? அதனால இப்போ அது பேசி முடிச்சிட்டியா? சரி சரி. இப்போ இடத்தினால தடையா நிற்குது. சரி, இப்போ யார் வேணான்றா? அதனால உனக்கு அது சரியா வருமானு உனக்கு ஒரு சந்தேகம் வருதா? அப்படித்தானே? சரியா வரணும், அதில் சம்மதிக்க எல்லாரும் சம்மதத்தோடு உனக்கு சீக்கிரமாக திருமணமும் நடக்கணும். அப்படியே இல்லையா? சரி, போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால் அது சரியாக வரும்டாமானே? சரியா வரும். உனக்கு அதில் குழப்பம் இல்லையில்ல? அப்படி எதுக்கு நீ பொருத்தம் பார்க்குற? அதனால் நீ பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு அதனால் சுமூகமாக முடிக்கிறதுக்கு என்ன வழி? அடுத்த ஒரு 21 நாள் மட்டும் பொறுமையாக இருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் அதை பற்றி பேசணும். அதுக்கிட்ட யார்கிட்ட பேசுவதைய? யார் பேசுவா? நீ பேசுவியா? அப்போ நீ என்ன பேசணும்? இப்போ ஒத்து வர கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம்.
அதனால ஒரு 21 நாளைக்குள்ள ஏதோ ஒரு நாள் பேசிடணும். பேசிடுவீல? கல்யாணத்தை பற்றி பேசணும்டாமான்னு நீ டெய்லியும் பேசுறது, டெய்லி வெளியில் போகிறதெல்லாம் கணக்கே கிடையாது. நான் கேட்கறது ஒரே வார்த்தை, கல்யாணத்துக்கு இப்போ எல்லா பக்கமும் ஓகே தானே? அதனால நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா நம்மகிட்ட நீ பேசலாட்டி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு நீ பேசுகிற. வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை நீ என்னை வந்து பாரு, சரியா? ஆடி 16 பிறக்கிறதுக்குள்ளேயே, ஆடி நம்பி ஆடி 18 வருதா, ஆடி 16 வர்றதுக்குள்ளேயே உனக்கு எல்லாம் சம்மதம் பண்ணி ஒரு நாளும் குறித்து கொடுத்துறேன், சரியா? ஆவணியில் முடிச்சிடலாம். இந்தா அப்படி இருந்தால் போதும்ல, இந்தா கிட்டவா. அதனால நீ பேசணும் அப்படின்னு நீ பேசினாலும் சரி, உன் தகப்பு பேசினாலும் சரி, ஆக மொத்தம் பேசிடணும். அதைத்தான் சொன்னேன், அதை குளறுபடியே வேணாம். நீ பெரியவன் பேசினாலும் சரி, நீ பேசினாலும் சரி, எப்போ பண்ணலாம் அப்படின்னு ஆடி 16 பேசி முடிச்சிடணும். நீ இந்த வாரத்தில் பேசிடு. பேசி முடிச்சுட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொல்கிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லணும். இந்தா இதை நிலவாசப்படியில் கட்டிடு, அதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நல்ல முறையாக எந்த இடைஞ்சல் இல்லாமல் எனக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிடணும். என்னால் முடிஞ்சதை கருப்பசாமிக்கு நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு மனசில் வேண்டி யாரும் கைப்படாமல் பாங்காக வச்சுக்க. சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சுட்டு என்னை வந்து பார்க்குற மாதிரி அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமை கிட்ட வந்து பார்த்துட்டு போவோம். கூடே வரேன் பார்ப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல எந்த ஊருப்பா? விஜயமங்கலம். வெச்சுப்பா விஜயமங்கலம். சரிப்பா, அப்படியா? அதனால இப்போ பதட்டமாக இருக்குது. அதனால வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலை அப்பப்போ இருக்குது. வேலைக்கு போனே போலியா? நான் தான் இந்த மாதம் முடிட்டுன்னு, இன்னொரு 2-3 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் போகலாம். அதை நான் மாற்றிடுறேன்ப்பா, கிட்டவா. ஆடி பிறந்ததையுமே நீ வேலைக்கு போகலாம். அதுக்கு உண்டான ஏற்பாடு, அந்த பதட்டமெல்லாம் நான் குறைச்சி கொடுத்துறேன். அதுக்கு முடியும் இந்த மாதம், சரியா? அவனே வந்துடுவேன், நீ ஒன்றும் கூப்பிட வேணாம். அவனே வந்து நம்ம மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு வாங்குற மாதிரி அமைச்சு கொடுத்துரும். யாருக்கிட்ட வேணாலும் சொல்லலாம். அவனே வாங்கணுங்கிற, உனக்கு அவனே வாங்கி ஆகணுமா? அப்புறம் நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு, உனக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுத்துறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. தாராளமாக போகலாம்ப்பா, தாராளமாக போகலாம். நான் போன வாரமே சொல்லிட்டேன், அடுத்தடுத்து உனக்கு வர நீ போய் பார்க்கலாம். வேலைக்கு மட்டும்தான் ஆடி பிறந்ததையும் போக சொல்லியிருக்கேன். அதனால் உனக்கு வாழ்க்கையிலையும் அமைச்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி ஒன்றை விற்று ஒன்றை வாங்கி கட்டடம் கட்டி கடையும் கட்டி கொடுத்துருவேன். ஒரு 2 பாட்டில் ஊற்றுப்பா. அப்படியா? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குழி, உனக்கு முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை வா, அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. பார்த்துட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. அது எல்லாமே வசூல் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ ஆடி 1 பிறக்கட்டும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல பல்லடம் பேச்சுப்பா, பல்லடம். அப்படியா? சரி, நீ வாப்பா, நீ போய் உட்கார். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு வந்து யாரை சொல் பேச்சு கேட்கணும்? அதெல்லாம் விட்டுரு. உனக்கு மருமக தான் கொண்டுட்டு போய் உள்ளே விட்டுட்டா. இப்போ எல்லாமே மகன்தான் செய்யணும். இப்போ இது மருமக கொண்டுட்டு போய் எல்லாம் சிக்க விட்டுட்டான். மருமக தானே விட்டா. அதனால உனக்கு அதிலெல்லாம் ஒரு ஹோல்சேல் பண்ணணும். அதனால நீ எனக்கு வந்து என்ன பண்ணுற, என் பேரை சொல்லி ஒரு 21 வீடு மடிப்பிச்சு எடுக்கிற. எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சிரு, சரியா? நீ கேட்டதை போல் அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்து சொன்னபடி கேட்க வச்சு, போனது தான், இன்னும் இருக்கிறத காப்பாற்றுறதுக்குண்டான வழி என்ன பண்ணமோ அதுக்கு நான் பண்ணி கொடுத்து சரி பண்ணி கொடுத்துறேன். இப்போ மருமகளத்தான் சரி பண்ணணும். அடுத்தடுத்து உனக்கு ஒவ்வொன்றா சரி பண்ணிடுறேன். நான் சொன்ன மாதிரி 21 வீடு மடிப்பச்சை எடுத்து எனக்கு பொங்கல், சரியா? அதுக்கப்புறம் உனக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா, நான் அமைச்சு தரேன், வாப்பா.
இதை கொண்டுட்டு போய் எனக்கு தாயின் தகப்பன கருப்பசாமி கூட இருந்து மருமகளை திருத்தி கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எனக்கு சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டு நிலவாசப்படி கட்டிடு. இதை கொண்டு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அப்படி சொல்றியா? எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. ஊரில் இருக்கிற இடத்த வித்துட்டு கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகிடலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு செட்டில் பண்ணி கொடுத்துடணும். அப்படியே இல்லையா? போய் காலில் வந்துட்டு வைப்பான். ஊரில் இருக்கிற இடத்த விற்கணும். அதை கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன், சீக்கிரமாக அமைச்சும் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு இங்கே வந்து செட்டிலும் பண்ணிடலாம். அது வரைக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தொழில், நல்ல வருமானம், ஏதோ கருப்பசாமி ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். அதனால் இப்போ வழி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே திருமண பக்கமெல்லாம் பிரச்சனை. அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு தொழில் கொஞ்சமாக அப்படியே படிப்படி அமைச்சு கொடுத்துறேன். ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே அந்த இடத்த அங்கே இருக்கிறத அங்கேயே பார்க்குற மாதிரி வித்தும் கொடுத்து இங்கே வாங்கி கருப்பசாமி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன் தான். குடும்பத்தோடு எல்லோரும் இது சாப்பிட்றணும். ஒன்றை பாங்க வச்சுக்க. வேலை நாளையிலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. சரியா? இந்த 2 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நான் கருப்பசாமி கூடவே வரும்போது அடுத்த வாரத்தில் என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி அதனால ஆண் வாரிசு வேணும்னு என் மகன் வந்து கேட்டேன். அதனால கருப்பசாமி ஆண் வாரிசும் கொடுத்துட்டேன். அதனால தொழில் குறி 1 ஆண் வாரிசு. எனக்கு பெண் குழந்தை இருந்துச்சுப்பா. அதனால எனக்கு 2வது ஆண் குழந்தை வேணும்னு கொடுத்தனா. அதே போல நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் நமக்கு நிற்க வேண்டிய பேலன்ஸ் பணம், ஒன்று பொருள் இல்லாட்டி பணம், அதை நான் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். நாளைக்கு போய் பேசணும். பேசிட்டு வியாழக்கிழமை என்னை வந்து பாரு. என்ன சொன்னாலும் அந்த பதிலை கேட்டுட்டு வந்துடும். உனக்கு ஆக மொத்தம் உன்னோட பொருள் வராது, அதை மாட்டியாச்சு. அதோட பணம் வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நட்டம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நிரந்தரமான ஒரு நல்ல ஆளாக வந்து பண்ணையத்துக்கு ஒரு ஆள் அமையணும். அது வந்து ஆடி முடியட்டும். ஆவணி மாதத்துக்கு மேலே அங்கேயே வந்து தங்குற மாதிரி உனக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அது வரைக்கும் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் நைய நசுக்கணும் இல்லாமல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துடணும். அப்படி தப்பா? அதனால கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால எனக்கு செய்ய வேண்டியதை பாக்கி இல்லாமல் நீ செஞ்சிடணும். நீ கேட்டதோட கருப்பசாமி வந்து உனக்கு நான் கேட்டதை உனக்கு கொடுத்துட்டேன்ல. அப்படியா? இப்போ மூடணுமா? சரி, அதை நான் பார்த்துறேன். வியாழக்கிழமைக்கு அதுக்கு பதில் சொல்லிடுறேன். எதுக்கு? இந்த அதை மடிச்சு வச்சுட்டு வாப்பா. என் படியிலேருந்து ஒரு கனி எடுத்துட்டு வாப்பா. இப்போ மெடிசன் எல்லாம் நிப்பாட்டியாச்சா? நிப்பாட்டியாச்சு. அதனால நான் கருப்பசாமி வந்து நீ கேட்டதை போல தேவையான அளவு மட்டும்தான் குறைப்பேன். நீ எதிர்பார்த்தது போல படிப்படியாக உனக்கு நான் குறைச்சி கொடுத்துறேன். இந்த 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நான் கருப்பம் கூடவே வரும்போம். வியாழக்கிழமைக்கு நாளைக்கு கேட்டுட்டு என்னை வந்து பார்க்கணும். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? கோயம்புத்தூர் வச்சுப்பா. அப்படி சொல்றியா? யாருப்பா? மனைவியோட சேர்ந்து நல்ல முறையாக வாழணும். அப்படித்தாப்பா? அதனால நான் கருப்பசாமி வந்து சேர்த்தி வச்சிடலாம். அதில் ஒரு சில சிக்கல் எல்லாம் வரும். அதையும் உனக்கு தாண்டி உனக்கு நல்லபடியாக உனக்கு சேர்த்தி வச்சா போதுமா? போய் காலைல வந்து ஓடு. அதே போல் உனக்கு கருப்பசாமி இன்னும் 13 நாள் டைம். அப்போ பௌர்ணமிக்கு நீ வர்ற. பௌர்ணமிக்குள்ளே நான் கருப்பசாமி நான் போய் வழக்காடி பார்ப்பேன். வழக்காடி பார்த்து நியாயமாக பட்டுச்சு அப்படின்னா சொன்னபடி பௌர்ணமி முடிகிறதுக்குள்ளேயே உனக்கு கொண்டாந்து சேர்த்திடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு நான் பௌர்ணமிக்கு உனக்கு நான் சொல்கிறேன். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே உனக்கு புத்தியை சரி பண்ணி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் வந்து சேர்ந்து நல்ல முறையாக வாழ்ந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். பழைய நியாயம் எதுவும் பேசக்கூடாது. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்கக்கூடாது. வள்ளினா ஏன் வள்ளின்னு கேட்க வேணாம். கூப்பிட்டு டார்ச்சரும் பண்ணக்கூடாது. சரியா? நான் சொன்ன டைம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணனா நான் ஒரு முடிவு பண்ணி
உனக்கு நான் கருப்பசாமி சேர்த்து வச்சிடறேன்ப்பா. அப்படி இருந்தால் போதும்ல, கூட வரம்போ. அப்படியா? அதை நினச்சே எல்லாம் வீணாக போச்சு. அதனால நான் கருப்பசாமி இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நாளையிலேருந்து உனக்கு நீ கேட்டதை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறம்போ. சரியா? வருமானத்தை கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி என்ன ஒரு திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர் யாருப்பா? திருப்பத்தூர். குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. திருவண்ணாமலை குறி 1, குறி 2, கருப்பசாமி குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல சென்னை வச்சுப்பா. சென்னை. அதனால இதுல கட்டட சம்பந்தப்பட்ட தொழில், கட்டட சம்பந்தப்பட்ட தொழில். அதனால கருப்பசாமி குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து, அதே போல கருப்பசாமி உனக்கு மீண்டும் அதே ஒரு வாய்ப்பு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு சரி வராது. அதனால அதை விட்டுலாம். அதனால உனக்கு கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன்ப்பா. அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதில் எந்த வித மாற்றம் இல்லை. போய் காலையில் வந்து ஓடு. நீ எதிர்பார்த்தது போலயே கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் என் திருவிழா முடிகிறதுக்குள்ள ஒரு வேலை, ஒன்று வேலை கிடைக்கும். அதில் வருமானத்தை கொடுத்துறேன். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து, உனக்கும் ஒரு சில நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனை. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை. எங்கே போயிட்டு வந்த நீ? போயிட்டு வந்த. அங்கே எதுக்கு போனேன்? அப்படின்ட்டு போனேன். அதனால சிக்கலாகி போச்சு. சரி, நான் கருப்பசாமி இன்னைக்கே அதை நிப்பாட்டி போகிறேன்ப்பா. இந்த குடி. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உனக்கு வயிற்று வலி இந்த என்னோட படி தாண்டும் போதே வயிற்றில் இருக்கிற பிரச்சனை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா உன் மனைவிக்கு 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. அப்போதான் குடும்பத்தில் உள்ளக்கிறதெல்லாம் முழுசாக வெளியேறும். எப்படிப்பா? எப்படி பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் உள்ளுக்கு போகணும். ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, அதுக்கு உண்டானது நீ அப்படி பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா அவளுக்கும் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து, வேலையும் கருப்பசாமி பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும். பௌர்ணமிக்கு அப்புறம் வேலை கிடைச்சிடும். அதனால வருமானத்தையும் கொடுத்து கருப்பசாமி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால அவசரப்பட்டு உன் பார்ட்னர் சொந்தக்காரன் கூப்பிட்றேன் அப்படின்னு போய் அதில் சேர்ந்துடக்கூடாது. எதில்? அதில் மட்டும் சேரக்கூடாது. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தாராளமாக போகலாம்ப்பா. அதுக்கெல்லாம் எந்த இடத்துல வராது. நான் வாங்கி கொடுத்துறேன். உனக்கு எல்லாமே தேடி வந்துடும். நான் தான் இப்போ சொல்லிட்டேன்ல, உனக்கு கருப்பசாமி தேடி அமைச்சு தரம்போ. கருப்பசாமி பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் விஜயமங்கலம் வச்சுப்பா. விஜயமங்கலம். அதனால கருப்பசாமி மொண்டி கட்டி போட்டால் தான் சரியா வரும். அதனால மன உளைச்சலும் டார்ச்சரும் பெரும் பிரச்சனைப்பா. அப்படியே இல்லையா? இப்போ அதைத்தான் நானும் சொல்கிறேன். இதை கொண்டுட்டு போய் நான் அறுத்து கொடுக்கறத கொண்டுட்டு போய் 2 பக்கம் உன்னோட நிலவாசப்படியில் மட்டும் வச்சிரு. அவன் கண் பார்வை எப்போ வந்தாலும் கண் பார்வை பார்க்கணும் ஒரு டைம். சரியா? இந்த பிடி இதை மட்டும் அறுத்து வச்சிரு. 3 நாளில் கருப்பசாமி தண்டனையை கொடுத்து முடங்கி ஒரு 3 மாதம் வீட்டில் படுக்கிற மாதிரி கருப்பை உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன். இப்போ இதை கொண்டுட்டு போய் போ. இப்போ நான் பெருசாக தண்டனை கொடுத்துருவேன். அப்போ நீ தான் உட்காந்து அழுகணும். அதுக்கு தான் சரி உன் மகனா போயிட்டானே அப்படின்னு ஒரு வாய்ப்பு நான் பார்த்தேன்ப்பா. இப்போ 3வது ஒரு பார்ட்டி உன்னை வாங்கிட்டு ஏமாத்துறான்னா உடனடியே தண்டனை கொடுத்துருவேன். சரியா? இப்போ வந்து மகனா போயிட்டான். அதனால நான் கருப்பசாமி யோசனை பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால முதல் திருத்தலாம்னு பார்த்து அது சரி வரல. இதை கொண்டுட்டு போய் போடு. அடுத்த டைம் வரும்போது ஒரு காலை உடச்சி நான் படுக்க வச்சிருக்கேன். போ கூட வரம்போப்பா. அதுக்கு தான் இப்போ நான் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டேன். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கொடிவேரி வச்சுப்பா. கொடிவேரி. மகளுக்கு வந்து உடல்நல சரியில்லை. மகளுக்கு வந்து உடல்நல சரியில்லை. கிட்ட வைப்பா. அதனால பழையபடி எல்லாரும் போல திருத்தி நல்ல முறையாக உனக்கு வேலைக்கு அனுப்புனா போதுமா? இந்த திருத்தி ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். என் திருவிழா முடிவுக்குள்ள முழுசும் சரி பண்ணிடலாம். சரியா?
அதனால 2 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி அம்பேரை சொல்லி நிலவாசப்படியில் கொண்டு கட்டிடு. கிட்டவா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு வாங்கிட்டு கொண்டுட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி கனி வாங்கிட்டு போ. அமாவாசைக்குள்ள உனக்கு முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். உடைய வரம்பப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. ஆமாப்பா. அதனால இப்போ காலேஜில் தான் ஒரு வேலை. அதனால குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உடம்பு தொந்தரவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து காலேஜில் யார் வேலை செய்கிறா? அதனால நியாயம் கிடைக்கணும், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அதே போல் கருப்பசாமி வந்து கண்ணு முன்னாடி தண்டனை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதில் உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. உன் கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி இந்த என்னடா மனை பண்ணுறது? நான் தண்டனை கொடுத்துட்றேன், என்ன பண்ணலாம்? உனக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணும். அப்போ உன் கண்ணில் தண்ணி வரக்கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். என் கண்ணில் தண்ணி வராதுப்பா, என் குடும்பத்தை கெடுத்தவனுக்கு எனக்கு தெரியாது. அதனால உடல்நலை வந்து முழுசும் சரி பண்ணி குடும்பத்தில் வாழ்நாளில் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் வராமல் சந்தோஷம் பிரியமாக கருப்பசாமி நான் வாழ வச்சு கொடுத்துறேன். எந்த கெட்ட பேரும் அவச்சொல்லும் வர்றதுக்கு எல்லாமையும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுன்னு நீ என்னோட காலடி வந்து விழுந்திருக்க. அப்போ தண்டனையை கொடுத்தா உன் கண்ணில் தண்ணி வரக்கூடாது. அப்படி உனக்கு சம்மதமா? கிட்டவா. அதை நீ சொல்ல முடியும். இப்படி பண்ணி போட்டு சாமி என்கிட்ட வந்து அழுதக்கூடாது. அதனால் நீ பதில் சொல்லு. நான் தண்டனைக்கு இன்றைக்கே 4 டைமும் குறிச்சிட்டு போகிறேன். என்ன சரி? நான் சொல்கிறத சொல்லிட்டேனே, நீ பதில் சொல்லு. வராதுல்ல? சரி, அதில் யாராக இருந்தாலும் கொடுத்துடலாம். தண்டனை யாராக இருந்தாலும் கொடுத்துடலாம்ல. குடி. நீ வந்து அலமோதி வெளியில் சொல்ல முடியாதது ஒரு சிலதெல்லாம் நிறைய நடந்து முடிஞ்சு போச்சு. அதைத்தாண்டா மானே சொன்னேன். அப்படி இருந்த கருத்தை உசுருக்கு ஆபத்து இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொண்டு வந்தேன். அதனால் நீ என்ன பண்ணுற? அடுத்த 33 நாள் நான் தண்டனை கொடுத்துருவேன். என்னையிலேருந்து எழுதி வச்சுக்க. அடுத்த 33 நாளில் நான் கருப்பசாமி தண்டனையை கொடுத்து கண்ணு முன்னாடி நம்ம பட்ட அவமானமும் நம்ம பட்ட கஷ்டமும் கண்ணு முன்னாடி உனக்கு காட்டிடு. அப்படி இருந்தால் போதும்ல? இந்தா அதைத்தான் மகளை சொன்னேன். ஒரு சிலது பப்ளிக்கில் நீ சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நான் சொன்னேன், நீ கேட்டது போல் கண்ணு முன்னாடி நான் தண்டனை கொடுத்துருவேன் தான். இதை நீ 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுது. கருப்பசாமி எனக்கு நியாயம் நீதியும் ஜெயிக்கணும், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவில் கொண்டு கட்டிடு. நான் கருப்பசாமி எண்ணி 33 நாள் நான் கருப்பசாமி தண்டனை கொடுத்துறேன்ப்பா. சரியா? எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலையை மட்டும் கொண்டுட்டு வா. கூடவே வரம்பு.